வணக்கம். 60 days spoken English கோர்ஸ்ல டே 50ல இருக்கிறோம். 50 வந்தாச்சு, சக்சஸ் தான். சரிங்களா? அங்கங்க தடப்பட்டாலும் 50 days வந்துட்டா இன்னொரு 10 days இருக்குது. ஒரு 3 daysஆல என்னால வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஃபெல்ட் சம்பவம். என்னன்னா என்னோட பிரின்சிபால் வந்து பாஸ்ட் அவே. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, முடியல. ஓகேங்களா? சாரி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்க்க போறோம். லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, தென் சப்ஸ்கிரைபும் பண்றீங்க, ஆனா கமெண்ட்ஸ் தான் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? உங்களோட சஜஷன் ஃபீட்பேக்கை தாங்க தயவு செய்து. நாளைக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நீங்க ஃபீட்பேக்கா கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம். அல்லது நான் ஒரு டாபிக் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன், அதை போஸ்ட் பண்ணேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நிறைய பாக்குறீங்க, பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்கு. உண்மையிலுமே சந்தோஷமா இருக்குது. இன்னும் நல்லா கொடுப்பேன். ஓகேங்களா? இன்னும் நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷும் சரி, கிராமரும் சரி, நல்லா என்ன பெஸ்ட் முடியுமோ அதை கொடுக்குறேன். ஆனா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் பிரவிதா. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு மெயின் கிளாஸும் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸும் இருந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ மெயின் கிளாஸ் ஐ வென்ட் டு ஹோம் பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட். நான் வீட்டுக்கு போனேன் ஏன்னா டயர்டா இருந்தது. இதுல மெயின் கிளாஸ் எது? ஐ வென்ட் டு ஹோம். பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட் அப்படின்றது டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா? காம்பவுண்ட்ல ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கலாம், ஒரு மெயின் கிளாஸ் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸும் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம். இதுல வந்து ரீசன், டைம், கண்டிஷன், கான்ட்ராஸ்ட், பர்பஸ், ரிலேட்டிவ் இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்டர்ஸ் வரும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல நம்ம வந்து மேக் பண்ண ஈஸியா இருக்கும். ரீசனுக்கு எதுக்கெல்லாம்? பிகாஸ், சின்ஸ், ஆஸ் இதெல்லாம் ரீசனுக்கு. ஓகேங்களா? காரணம் சொல்றதா இருந்தா ஐ ஸ்டேட் ஹோம் பிகாஸ் இட் ரெயின்ட். நான் வீட்டுல இருந்தேன் ஏனென்றால் மழை பெய்துட்டு இருந்தது. டைமுக்கு எது? வென், பிஃபோர், ஆஃப்டர், வைல், அன்டில் இதெல்லாம் டைம். வென்னா அந்த பொழுதுன்னு அர்த்தம், பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி, வைல்னா அதே டைம்ல அர்த்தம், அன்டில்னா வரைக்கும். when I saw him I smiled. அவனை பார்த்தேன், நான் சிரிச்சேன். ஓகேங்களா? கண்டிஷன், இது செய்தா இப்படி ஆகும்னு சொல்றோம்ல, இது செய்யலைன்னா இப்படி ஆகாதுன்னு சொல்றோம்ல, அதுதான் கண்டிஷன். if you study you will pass. நீ படித்தான் பாஸ் பண்ண. if you study you will pass. புரியுதுங்களா? கான்ட்ராஸ்ட்னா என்ன? எதிர்பரமா செய்யறதுதான் என்னது? கான்ட்ராஸ்ட். although, though, even though இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. although it was raining மழை பெய்துட்டு இருந்தாலும் we played நாங்க விளையாடினோம். மழை பெய்துட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருப்போம்ல, இல்ல நாங்க விளையாடணும்னு சொல்றோம்ல, அதுதான் பர்பஸ். பர்பஸ்னா காரணம். so that, in order that. I spoke softly. நான் ரொம்ப சாஃப்டா பேசினேன். so that ஏனென்றால் he would sleep. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ். who, which, that ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதாவது சார்ந்து சொல்றது, ரிலேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? the boy who won the prize is my friend. அந்த பாய் வந்து பிரைஸ் வாங்கினாலும் அவன் யாருன்னா என்னோட ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ரிலேட்டிவ்க்கு whoன்றது பர்சனுக்கு வரும், whichம் thatம் திங்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வர்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, இப்ப காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கும் அதே கனெக்டர்ஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸுக்கும் அதே தான் இருக்குது. இப்ப இந்த ரெண்டுத்துக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்காக தான். நம்பர் ஆஃப் மெயின் ஐடியா. என்ன காம்பவுண்டுக்கு என்ன இருக்கலாம்? மெயின் ஐடியா 2 or more இண்டிபெண்டன்ட் கிளாஸ். 2-3 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம் இதுல, காம்பவுண்ட்ல. ஆனா காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும், 1 or more டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணுதான். ஓகேங்களா? காம்பவுண்ட்ல 2 or more இருக்கலாம். காம்பவுண்ட்ல 2 or more இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம், அதாவது தனியா மெயின் கிளாஸ் இருக்கலாம். ஆனா காம்ப்ளெக்ஸ்ல ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான், 1 or more டிபெண்டன்ட் கிளாஸ். புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஜாயினஸ், கனெக்டர்ஸ் வந்து இதுல என்ன வரும் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் அண்ட், பட், சோ, ஆர், ஃபார், நாட், இட் இதெல்லாம் வரும். சபார்டினேட்டிங் வரும். ஆனா இதுல வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மட்டும்தான் வரும், கோஆர்டினேட்டிங் வராது. ஓகேங்களா? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பிகாஸ், வென், ஆல்தோ, இஃப், ஹூ, விச், தட் இதெல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸுக்கு வரும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் காம்பவுண்டுக்கு தான் வரும், காம்ப்ளெக்ஸுக்கு வராது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ வென்ட் டு ஒர்க். நான் டயர்டா இருந்தேன் ஆனாலும் நான் ஒர்க்கு போனேன்னு அர்த்தம். ஐ வென்ட் டு ஒர்க் ஆல்தோ ஐ வாஸ் டயர்ட். நான் ஒர்க்குக்கு போனேன், நான் டயர்டா இருந்தாலும் ஒர்க்குக்கு போனேன், பட் ஆனாலும் ஒர்க்குக்கு போனேன், இருந்தாலும் ஒர்க்குக்கு போனேன். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? இதுல வந்து ஐ வாஸ் டயர்ட், ஐ வென்ட் டு ஒர்க் ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? ஒன் சைட் டிபெண்ட் ஆன் தி அதர். ஐ வென்ட் டு ஒர்க்
I was tired, I went to work. I went to work, I was tired. இந்த ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்ன்றீங்களா? I was tired, I went to work. இந்த ரெண்டும் என்னவா தான் இருக்குது? டிபெண்டண்டா தான் இருக்குது. I went to work, although I was tired. Although I was tired. நான் டயர்டா இருந்தாலும் ஒர்க்குக்கு போனேன்னு அர்த்தம். இது வந்து டிபெண்டண்டா இருக்கு, இது வந்து இண்டிபெண்டன்ட். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஆனா இது வந்து ஒன் டிபெண்டன்ட், ஒன் ஈக்குவல், ஒன் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? புரியுதா? குழப்பம் இல்லையே. நெக்ஸ்ட் யூனிக் கனெக்டர்ஸ் பார்த்துடலாம். யூனிக் கனெக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ரீசனுக்கு எதெல்லாம் வரும்? காம்ப்ளெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. as, since, now, that. since it is raining, take an umbrella. ஓகேங்களா? மழை பெய்துட்டு இருக்குது, அதனால umbrella எடுத்துட்டு போ. கான்ட்ராஸ்ட் even though, whereas, while. whereas he is calm. even though தெரியும் இப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? whereas he is calm, his brother is short temper. இவன் வந்து காமா இருக்கான், ஆனா அவனுடைய பிரதர் வந்து ஷார்ட் டெம்பரா இருக்கான். ஓகேங்களா? டைம் as soon as, whenever, until. as soon as I saw him, I smiled. அவனை பார்த்த உடனே நான் சிரிச்சிட்டேன்னு அர்த்தம். கண்டிஷன் provided that, unless. provided that அப்படின்னா என்னன்னா இதனால you can join, நீ வந்து ஜாயின் பண்ணலாம். provided you are sincere, நீ சின்சியரா இருக்கிறதுனால நீ ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது கொடுத்தாங்க, ப்ரொவைட் பண்ணாங்க, வழங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த கண்டிஷன் பேர்ல நீ இருந்ததுனா சின்சியர், யூ ஆர் சின்சியர், அதனால அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிஷன். ஓகேங்களா? பர்பஸ் in order that, so that. he spoke slowly so that everyone would understand. ரொம்ப மெதுவா பேசுறான். எதனால அப்படின்னா so that everyone would understand. he spoke slowly so that everyone would understand. மெதுவா பேசுறதுனால எல்லாத்துக்கும் புரியும். ரிசல்ட் வந்து such that, so that. she was so tired that. she was so tired that she fell asleep instantly. அது ரொம்ப டயர்டா இருக்கனால படுத்த உடனே தூங்கிட்டேன்னு சொல்றோம்ல, அதுதான். புரியுது? நெக்ஸ்ட் டெய்லி யூஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்த்தரலாம். I called you because I needed your help. நான் உன்னை கூப்பிட்டேன்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. ஓகேங்களா? when I reach home, I will send you the file. நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு என்ன பண்றேன்? ஃபைலை அனுப்பிடுறேன். ஓகேங்களா? when I reach home. if it rains, we will stay inside. மழை பெய்யுது. if it rains, மழை பெய்துட்டு இருந்தால் we will stay inside, நம்ம வீட்லயே இருந்துடலாம். she didn't come although I invited her. நான் அவளை கூப்பிட்டு இருந்த போதும் அவ வரவில்லை. நான் கூப்பிட்டேன், அவ வரல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். she didn't come although I invited her. ஓகேங்களா? I will wait here until you finish your work. நீ முடிக்கிற வரைக்கும், உன்னோட ஒர்க்க முடிக்கிற வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன். until வரைக்கும். ஓகேங்களா? ஆல்தோனா இருப்பினும். நான் கூப்பிட்டு இருந்தேன், இருந்தாலும் அவ வரலன்னு சொல்றேன். if it rainsனா என்ன? மழை பெய்துட்டு இருந்தால் we will stay, நம்ம வீட்டிலே இருந்துடலாம்னு அர்த்தம். when I reach home, நான் வீடு போய் சேர்ந்த உடனே பொழுதே I will send you the file. புரியுதுங்களா இதெல்லாம்? ஓகே தானே? சரி. he left early so that he could catch the bus. அவ வந்து சீக்கிரமே கிளம்பிட்டா, ஏனென்றால் பஸ்ஸை பிடிக்கணும்னு சீக்கிரமே கிளம்பிட்டான் அர்த்தம். as soon as I saw her, I waved my hand. நான் அவளை பார்த்த உடனே என்னோட கையை ஆட்டினேன். யாரையா பார்த்தோன்னா கை காட்டுவோம் இல்லையா? அதுதான். as soon as I saw her, I waved my hand. I don't know why he was angry. அவ ஏன் கோவப்படுறான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? this is the book that I was talking about. இந்த புக்கு தான் நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த புக்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். I will call you after I complete my class. நான் கிளாஸ் முடிச்ச உடனே நான் உன்னைய கூப்பிடுறேன். ஓகேங்களா? டெய்லி சென்டென்ஸ் நம்ம டெய்லி பேசக்கூடியது தானே இது. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். மார்னிங் ரொட்டீன். You woke up early today? Yes, I wanted to walk before the sun become too hot. வெயில் வர்றதுக்கு முன்னே நடக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். ஓகேங்களா? That's good. If you do it daily, you will feel energetic. இது டெய்லி செய்தால், if you do it daily, ஓகேங்களா, you will feel energetic. டெய்லி செய்தால் எனர்ஜெட்டிக்கா இருப்ப. I know, தெரியும். But sometimes I skip it because I sleep late. தெரியும், ஆனா ஏனென்றால் I skip it, ஏனென்றால் நான் வந்து லேட்டா உறங்குவேன். லேட்டா உறங்குறதுனால நான் ஒரு சில டைம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் at the market. Why didn't you come yesterday? ஏன் நேத்து வரல? I couldn't as I was attending a family function. வர முடியல, என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். as I was. ஓகேங்களா? as I was attending as family function. attending a family, நான் வந்து family function attend பண்ணிட்டு இருந்ததுனால வர முடியல. oh I see. how was it? எப்படி இருந்தது? it was fun though I
got tired standing for long hours. ரொம்ப பண்ணா இருந்தாலும் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தனால நான் டயர்ட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கால் மீ so that I can help you. நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல did everyone understand the topic? எல்லாத்துக்கும் இந்த டாபிக் புரியுதா? I didn't because I missed the first part. எனக்கு புரியல, ஏனென்றால் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். No problem, I will explain again when we revise tomorrow. ஓகேங்களா? நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ரிவைஸ் பண்றப்போ ஓகே பொழுது ரிவைஸ் பண்ணும் பொழுது. ஓகேங்களா? when அந்த டைமை குறிக்கிறது. I will explain again when we revise. நம்ம எப்ப ரிவைஸ் பண்ணுவோமோ, நாளைக்கு ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you, that's help a lot. ஓகேங்களா? காஃபி ஷாப்ல I love this cafe because it is quiet. நான் எனக்கு இந்த காஃபி ஷாப் பிடிக்கும் ஏன்னா ரொம்ப குவைட்டா இருக்கு. Yes, and the coffee is strong though it is expensive. காஃபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? True, we can come here whenever we need discuss something important. நாங்க வந்து இங்க வருவோம் எப்போ, important things whenever we need discuss something important. எப்பெல்லாம் important things வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமோ அப்ப இங்க வருவோம். Sure, let's speak for every Sunday. every Sunday வந்து இங்க வரலாம். ஓகேங்களா? ஓகேவா? புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் between mother and son. Did you eat breakfast சாப்பிட்டியா? No, I will eat after I finish my homework. நான் சாப்பிடல, என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நான் சாப்பிடுறேன். You should eat first so that you have energy to study. நீ ஃபர்ஸ்ட் முதல்ல சாப்பிடு, ஏன்னா படிக்கிறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். Don't worry, I will eat soon. நான் சீக்கிரம் சாப்பிடுறேன். When I complete this sum. நான் வந்து சீக்கிரம் சாப்பிடுவேன், இந்த சம்ம முடிச்ச உடனே சாப்பிடுறேன். ஓகே, பட் டோன்ட் ஸ்கிப் மீல் ஈவன் இஃப் யூ ஆர் பிஸி. மீலை வந்து ஸ்கிப் பண்ணாத, பிஸியா இருந்தாலும் மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாத. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்குதுங்களா? என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்க, உங்க சஜஷன் ஃபீட்பேக் தாங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.